வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக சிகரம் தொட்ட சினிமா என்ற இப்பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சிகரம் தொட்ட சினிமாவில் நம்ம பார்க்க போகின்ற திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம் படைத்தவன். இது எம்ஜிஆர், சௌகார் ஜானகி, KR விஜயா, நாகேஷ் மற்றும் பலர் நடித்த திரைப்படம் பணம் படைத்தவன். இதை TR ராமண்ணா அவர்கள் தயாரித்து இயக்கியிருப்பார்கள். இதற்கு MS விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார்கள். வாலி அவர்கள் பாடல்களை எழுதியிருப்பார்கள். இதனுடைய கதைக்களம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா, எம்ஜிஆரும் நாகேஷும் அண்ணன் தம்பிங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரு நடுத்தரமான ஒரு குடும்பத்துல பிறந்தவங்க தான். பெரிய லெவல்ல இல்லாட்டினாலும் ஓரளவுக்கு வசதியான குடும்பம். அவர்களோடு வசதியான குடும்பத்தை சேர்ந்து இன்னொரு குடும்பம். அங்க சௌகார் ஜானகியும் இன்னொருத்தவங்க அக்கா தங்கச்சியா இருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா RS மனோகர் சௌகார் ஜானகிய விரும்பிட்டு இருப்பார். எம்ஜிஆர் அவங்களுடைய சௌகார் ஜானகியோட குடும்பத்துல அங்க வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையாள் KR விஜயா. அந்த வேலை செய்யக்கூடிய பெண்ணை ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறாரு. சந்திச்சு அவங்க ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த சூழ்நிலையில நாகேஷ் சௌகார் ஜானகியோட தங்கச்சியை காதலிக்கிறார். அந்த பொண்ணு நாகேஷை காதலிக்குது. அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணணும். அந்த பொண்ணு கேட்கிறாங்க. அப்ப அவங்க பொண்ணோட அப்பா என்ன சொல்றாரு, என் பெரிய பொண்ணு உன் பெரிய பையனை விரும்புறா, யாரா எம்ஜிஆர். அதனால ரெண்டு பொண்ணையும் குடும்பத்துக்கு கொடுக்குற, கல்யாணம் பண்ணிக்கணும். அப்ப எம்ஜிஆர் மறுத்துடுறாரு. இல்ல, நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் வேற ஒரு பொண்ணு விரும்புறேன், அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறார். ஆமா, எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம்? யாருக்கு? எனக்கு. ஆளை பாரு, உனக்கு உன் தம்பிக்கும். இங்க ரெண்டு பொண்ணு வளர்ந்துகிட்டு இருக்க, எதுக்கு? எங்களை கட்டிக்கவா இல்ல தூணை கட்டிக்கவா? கேட்டுக்கிட்டு இருக்கிற, நட போட்டுக்கிட்டு இருக்கிற, கேட்டதுக்கு பதில் சொல்லண்டா. நான் ரமாவை கல்யாணம் செஞ்சுக்க முடியாதுப்பா. அண்ணே ராஜா, என்னப்பா அப்படி சொல்ற? பணக்காரங்க, படிச்சவங்க, உறவு வேற, ஏதோ எழுதி வச்ச மாதிரி அண்ணன் தம்பிக்கு அக்கா தங்கச்சியா கிடைச்சிருக்கு. ஏப்பா வேணாங்கிற? அம்மா, உறுதியா முடிவா சொல்றேன். பழக்க வழக்கத்துல அந்த ரமாவும் நானும் வடதுருவம் தென்துருவம் ரெண்டும் ஒண்ணு சேரவே சேராது. மன்னிச்சிருக்கமா. ராஜா, உன் தம்பி மேல உமா உயிரே வச்சிருக்கிற. இவனும் அப்படித்தான். இதையெல்லாம் யோசனை பண்ணாம பேசுறியப்பா. பாலு, வாடா அப்படி. அதனால தம்பிக்கு அவருடைய தங்கச்சி கொடுக்க மாட்டேன்டுவாங்க. கல்யாணம் பண்ணா ரெண்டு பொண்ணு கல்யாணம் பண்ணீங்க, இல்லையா கல்யாணம் கிடையாது அப்படின்ட்டுவாங்க. இதனால நாகேஷ் என்ன பண்றாரு, குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிடுறாரு. தான் விரும்பின பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியலையே அப்படின்ற மாதிரி ஆயிடுறாரு. அப்ப தம்பிக்காக இவர் வேற வழி இல்லாம என்ன பண்றாரு, காதலிக்கிட்ட போய் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி தம்பிக்காக நான் உன்னை கைவிட வேண்டியதா இருக்குது, அதனால நான் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சௌகார் ஜானகியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சம்மதிக்கிறார். சம்மதிக்க போது இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா KR விஜயா என்ன பண்றாங்க, தற்கொலை பண்ணிக்கலாம் முயற்சி பண்றாங்க. அவங்களை இவர் காப்பாத்திடுறாரு. இதனால சௌகார் ஜானகிக்கும் இவருக்கும் கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படுது. கல்யாணத்துக்கு முன்னாடி பிரச்சனைகள் இதுல RS மனோகர் குறுக்கல சில சிக்கல்கள் எல்லாம் உருவாக்குவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நாகேஷுக்கும் சௌகார் தங்கச்சி கல்யாணம் பண்ண முடிவு பண்ணுவாங்க. இவர் என்ன பண்ணாரு, KR விஜயாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பாலையா கிட்ட சண்டை போடுவாரு. அதனால பிரச்சனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க. எம்ஜிஆர் வெளியில போயிடுவாரு. வெளியில போயிட்டு KR விஜயாவை கல்யாணம் பண்ணிக்குவாரு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க சந்தோஷமாக அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான அந்த KR விஜயா கர்ப்பமா இருக்கிறாங்க. ஆனால் இங்க நாகேஷோட மனைவி கர்ப்பமா ஆகல. அதனால அவங்க அப்பா என்ன சொல்லிடுறாரு, இன்னும் ஒரு வருஷம் உனக்கு டைம், அதுக்குள்ள எனக்கு பேரனையோ பேத்தியோ பெத்து கொடுத்தினா இந்த சொத்து பூரா உங்க குழந்தைகளுக்கு வரும், இல்லையா எல்லா சொத்தையும் நான் அழகான சொத்து ஏற்றி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம மூழ்கிட்டு இருப்பாங்க. இதுக்கிடையில இவ கர்ப்பமா இருக்கிறான்னு போய் சொல்லிடுறாங்க தம்பியோட சம்சாரத்தை. அவரு சந்தோஷமா இருக்கிறாரு, இப்போ கர்ப்பமா இருக்கிறாரு சொல்லி. இந்த சுச்சுவேஷன்ல இந்த KR விஜயாவுக்கு பிறக்கிற குழந்தைய தங்களோட குழந்தையா கொண்டு போய் அப்பா கிட்ட காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. பேசும்போது இவங்களும் சம்பாதிச்சுட்டு குழந்தைய குத்து அனுப்புறாங்க. அங்க போனவங்க அந்த குழந்தைகிட்ட நல்லா பழக ஆரம்பிச்சிடுறாரு. அப்புறம் தான் தெரியுது தன்னுடைய முதல் பையனோட குழந்தை அப்படிங்கிறது. வீட்டை விட்டு விரட்டி எடுத்துச்சுட்டுமே அவங்களோட குழந்தையா செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கிடையில ஒரு வில்லன் குரூப்
அசோகன் ஒருவர், அவர் வந்து அந்த குடும்பத்தில் இருக்கவங்களாம் அழிக்கணும் அவர் ஆர்எஸ் மகனோட சேர்ந்துக்கிட்டு அந்த குழந்தையை கடத்திடுவாங்க. கடைசியில் அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு முயற்சியில் எல்லாரும் போராடுவாங்க, குழந்தையை காப்பாற்றுவாங்க. அந்த குழந்தையை காப்பாற்றுனதுக்கு அப்புறம் இவர் பாலையா என்ன பண்ணாரு, பெரிய பிள்ளையை மன்னிச்சு மறுமொழியை ஏற்றுக்கிட்டு அந்த குழந்தையும் பேர பிள்ளையை ஏற்றுக்குவாரு. இரண்டாவது பிள்ளைக்கான மனைவி, இரண்டாவது மருமகள் கர்ப்பமாயிருப்பாங்க அப்படிங்கிறதோட கதையை முடிப்பாங்க. இதுல எம்ஜிஆருக்காக அற்புதமான பாடல்கள் என்றை வாலி அவர்கள் எழுதியிருப்பார்கள். எப்படின்னா, எம்ஜிஆருக்கு வந்து வாழ்க்கையில உண்மையான வாழ்க்கையில குழந்தைகள் இல்லை இல்லையா, ஆனா இந்த படத்துல வந்து அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தையை வைத்து இவர் ஒரு பாடல் பாட வேண்டும், குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான், தனக்கு ஒரு பாதையை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான் அப்படின்னு ஒரு பாடல். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான், தனக்கொரு பாதையை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான். எனக்கொரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான், தனக்கொரு பாதையை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான். அந்த பாடல் அத்தனை சிறப்பாக அமைந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு தத்துவ பாடல், அற்புதமான ஒரு 10 தத்துவ பாடலை எம்ஜிஆருக்காக பாடு. அதாவது மேல்நாட்டு பாணியை விரும்பக்கூடிய பெண்ணாகத்தான் சௌகாஜானி நடிச்சிருப்பாங்க, நாகரிக மங்கையாக. அது தவறான விஷயம் மட்டும் இல்ல, அதுல தவறான விஷயங்கள் நிறைய சேரும், ஆனா அது அந்த பழக்கம் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல். என்னன்னாக்கா, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா அப்படிங்கிற ஒரு பாடல். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. அந்த பாடலும் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா சோகமாயிடும், குழந்தைய வந்து தம்பி கிட்ட குதமிச்சிட்டாங்க இல்லையா, இவளால குழந்தைய பார்க்க முடியல, அதனால சோகமான ஒரு பாடல் இருக்கு. மாணிக்க தொட்டில் இங்கிருக்கு, மன்னவன் மட்டும் அங்கிருக்கு அப்படின்னு ஒரு பாடல். மாணிக்க தொட்டில் இங்கிருக்க, மன்னவன் மட்டும் அங்கிருக்க, காணிக்கையாக யார் கொடுத்தார், அவள் தாய் என்று ஏன் தான் பேரெடுத்தார். கடமை என்றே நான் கொடுத்தேன். இப்படி அந்த படத்துல வரக்கூடிய அனைத்து பாடல்களுமே, காதல் பாடல்களாகட்டும், குழந்தைக்காக பாடுவதாகட்டும், தத்துவ பாடலாகட்டும், அனைத்து பாடல்களையும் எம்.எஸ். விஸ்வநாதனும் வாலியும் அவர்கள் மிக சிறப்பாக கொடுத்திருப்பார்கள். இப்படி அற்புதமான பாடல்களாலும் அற்புதமான ஒரு திரைக்கதையாலும் வசனங்களாலும் இந்த படம் சிறப்பாக உருவானது. 1965ஆம் ஆண்டு வெளியாகி வெற்றி படங்களின் பட்டியலில் இந்த படமும் இடம் பிடித்தது. அப்படி வெற்றி படங்களின் பட்டியலில் இடம் பிடித்த படம்தான் பணம் படைத்தவன் என்று கூறி இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஆ